வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, இதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஸ்டாக்கை இல்லாட்டி ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அண்டர்லைங்காக வச்சு ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், டாடா மோட்டார்ஸ்னு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எக்ஸ்பைரி, மார்ச் எக்ஸ்பைரி, ஏப்ரல் எக்ஸ்பைரி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்டை வந்து நம்மளால பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். அதில் 2 டைப் இருக்கு. அதில் ஒன்று தான் கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புட்டு, கால் அண்ட் புட்டு. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலையும் புட்டையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கால்னா என்ன, புட்டுனா என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். கால் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும்போது அந்த ஸ்டாக்கோட கால் ஆப்ஷனும் மேலே ஏறும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து மேலே ஏறுது அப்படின்னா அதோட கால் ஆப்ஷனும் உங்களுக்கு மேலே ஏறும். ஸோ இப்போ நீங்கள் டாடா மோட்டார் ஸ்டாக் வந்து மேலே ஏற போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கோட கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், ஸ்டாக் ப்ரைஸ் ஏறப்போகுது அப்படின்னா நான் ஸ்டாக்கே வாங்கலாமே, நான் எதுக்கு கால் ஆப்ஷனை வாங்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டீட்டெயிலை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு கால் ஆப்ஷன் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும்போது கால் ஆப்ஷனும் மேலே ஏறும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் புல்லிஷாக இருக்கீங்க, அந்த ஸ்டாக் நல்லா ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கோட கால் ஆப்ஷனை வாங்கலாம். அது வந்து 100 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 120 ரூபாய்க்கு அந்த ப்ரீமியம் ஏறுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தால அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே இருக்க கால் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகியிருக்கணும். இப்போ பிப்ரவரி எக்ஸ்பைரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரி 27 எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 27க்குள்ளே நீங்கள் வாங்கின அந்த கால் ஆப்ஷனை விற்றுருக்கணும். இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன் அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும்போது கால் ஆப்ஷன் மேலே ஏறும். ஸோ இதுக்கு வந்து சார்ட்டில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டாடா மோட்டாரோட சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்கோட சார்ட்டு. இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட சார்ட்டு. இங்கே பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, 27 பிப்ரவரி எக்ஸ்பைரி, கால் ஆப்ஷன். ஸோ இது வந்து இன்ட்ராடே சார்ட்டு, 3 மினிட்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஸ்டாக்கு ஏறும்போது கால் ஆப்ஷன் மேலே ஏறி இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இறங்கும்போது கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் ஏறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கோட கால் ஆப்ஷனை நீங்கள் வாங்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600 ரேஞ்சில் இருக்குது. அதோட கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, 14 ரூபா, 18 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸு, இது வந்து கால் ஆப்ஷனோட ப்ரீமியம், கால் ஆப்ஷனோட ப்ரைஸு. கால் ஆப்ஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கும் போது புட் ஆப்ஷன் வந்து மேலே ஏறும். ஸோ கால் ஆப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து ஸ்டாக் ப்ரைஸோ இல்லை இண்டெக்ஸோட ப்ரைஸோ இறங்கும் போது அதோட புட் ஆப்ஷன் வந்து மேலே ஏறும். ஸோ இப்போது நீங்கள் டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் வந்து கீழே இறங்க போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் சைடு எதுவும் பண்ணாமல் புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும் போதுன்னா அதோட ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி புட்டை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அதே டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்கில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட புட் ஆப்ஷனோட சார்ட்டு, 27 பிப்ரவரி புட்டு. இதில் பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறுது. அப்படியே ஆப்போசிட்டாக புட்டில் பார்த்தீங்கன்னா புட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து இறங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இறங்குது. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே ஆப்போசிட், இங்கே புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது. ஸோ புட் ஆப்ஷன் அப்படின்னா அதோட பேஸ் ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் டே ட்ரேடிங்கில் பண்ணுவீங்கல்ல, ஷார்ட் செல்லிங் பண்ணுவீங்கல்ல. இப்போ டாடா மோட்டார்ஸ் இறங்குது, இந்த இடத்துலேருந்து இறங்குது அப்படின்னா ஸோ 672 இதில் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க, ஷார்ட் செல்லிங் பண்ணுறீங்க.
ஸோ அதே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா 672ல் ஷார்ட் செல்லிங் பண்ணாமல் அதோட புட் ஆப்ஷனை எடுத்து ஸோ இந்த இடம் இருக்குல்ல ஒரு 4 ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 ரூபாவில் வந்து என்ன பண்ணுறீங்க பை பண்ணுவீங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும், அதோட புட் ஆப்ஷன் வந்து மேலே ஏறும். ஸோ 4 ரூபாய்க்கு வாங்கி இந்த இடத்துல நீங்கள் 5 ரூபாய்க்கு விற்றுட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இது வந்து டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணலாம். இப்போ கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஒரே சார்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வித் அண்டர்லைங் ஸ்டாக்கோட. இப்போ டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏறுது. ஸோ அதோட கால் ஆப்ஷன் 27 பிப்ரவரி கால் ஆப்ஷன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும்போது கால் ஆப்ஷனும் மேலே ஏறுது. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 27 பிப்ரவரி புட் ஆப்ஷன். ஸோ டாடா மோட்டார் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறும்போது புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து இறங்குது. ஸோ கால் ஆப்ஷன் வந்து அண்டர்லைங் ஸ்டாக்கை அப்படியே ஃபாலோ பண்ணும், புட் ஆப்ஷன் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது புரிஞ்சாதான் நீங்கள் ஆப்ஷன்ஸில் அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இதை வந்து தெளிவாக பாருங்கள், தெளிவாக கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.